Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜீப்ரால எக்ஸைஸ் 3.2ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கொடுத்துருக்க ஃபாலோயிங் சப்டிவிஷன்ஸ்க்கு வந்து நம்ம ஜிசிடி வந்து கண்டுபிடிக்கணும். அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா x⁴ + 3x³ - 6 - 3. அடுத்தது வந்து பார்த்தோம்னா x³ + x² - 5x + 3. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எது ஹையஸ்ட் பாலினாமியல்னுட்டு பார்க்கலாம். அந்த ஹையஸ்ட் பாலினாமியல் தான் வந்து நம்ம உள்ளக்க டிவிடெண்டாக வந்து எழுதுவோம். அப்படி பார்க்குறப்ப எனக்கு இங்கே ஹையஸ்ட் வந்து எனக்கு x⁴ தான் ஹையஸ்ட். அப்படின்னா இந்த இதை தான் நான் உள்ளே எழுத போகிறேன். அப்படின்னா x⁴ + 3x³ - 6 - 3. அடுத்து ஸ்மாலராக இருக்கக்கூடிய பாலினாமியலை நான் வெளியில் டிவைசராக எழுதிக்கிறேன். டிவைசராக எழுதுனேன்னா x³ + x² - 5x + 3. இப்போ இந்த இதை லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கேன்சல் அவுட் பண்ண போகிறேன். அப்படின்னா இங்கே எனக்கு x³ இருக்குது, இங்கே x⁴ இருக்குது. எதால் மல்டிப்ளை பண்ணால் கேன்சல் ஆகும் பார்த்தோம்னா எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் திருப்பி எனக்கு x⁴ கிடச்சிருக்கும். அடுத்து x² × xங்கிறப்ப x³. அடுத்து -5x × xங்கிறப்ப -5x² கிடச்சிருக்கும். அப்படிங்க பார்த்தோம்னா எனக்கு இந்த இடத்துல x² இல்லை. அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா இங்கே 0x² நான் ஒன்று சேர்த்து இருந்திருக்கணும். அப்படின்னா இங்கே -6, இந்த இடத்துல -3 கிடச்சிருக்கும். அதாவது எனக்கு 0 இங்கே எனக்கு x² வருது, ஆனால் இங்கே வராதனால அதை டேலி பண்ணுறதுக்கு ஒரு 0x² நான் எழுதிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா -5x × xங்கிறப்ப -5x². அடுத்தது வந்து பார்த்தோம்னா 3 × xங்கிறப்ப 3x வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இதை மைனஸ் பண்ணால் தான் எனக்கு x⁴ வந்து கேன்சல் அவுட் ஆகும். அப்படின்னா இதை மைனஸ் பண்ணால் இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இதுவும் மைனஸ்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா x⁴ கேன்சல். அப்படின்னா 3xல் ஒரு எக்ஸ் வந்து போச்சுன்னா எனக்கு 2x³ கிடச்சிருக்கும். அடுத்து இங்கே +5x². அடுத்து வந்து பார்த்தோம்னா -3x. இந்த -3 நான் இங்கே கீழே கொண்டு வந்துடுறேன். இங்கே எனக்கு x³ இருக்குது, இங்கேயும் எனக்கு x³ இருக்குது. எது எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2 எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதனால் ஒரு +2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா x³ × 2ங்கிறப்ப 2x³. அடுத்து x² × 2ங்கிறப்ப 2x². அடுத்து -5x × 2ங்கிறப்ப -10x. அடுத்து +3 × 2ங்கிறப்ப 6 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இதை மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா இது எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா ப்ளஸ் மைனஸ் ஆகிருக்கும், மைனஸ் ப்ளஸ் ஆகிருக்கும், மைனஸ் மைனஸ். அப்படின்னா இது ரெண்டு எனக்கு கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா -3 -6. அப்படின்னா -9 கிடச்சிருக்கும். அடுத்து இந்த இடத்துல 10 - 3யோட வேல்யூ 7x. அடுத்து வந்து இதில் மைனஸ் பண்ணோன்னா 3x² வந்து கிடச்சிருக்கும். இங்கே ப்ளஸ் வந்து கிடச்சிருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தோம்னா -6 - 3xங்கிறப்ப எனக்கு -4x கிடச்சிருக்கும். அப்படின்னா 10 - 4ஓட வேல்யூ எனக்கு என்ன 6. அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 6x² + 6x - 9 கிடச்சிருக்கு. இதில் நான் எதை காமனாக எடுக்கலாம்னு பார்த்தோம்னா ஒரு 3 வந்து நான் காமனாக எடுக்கலாம். 3 காமனாக எடுத்தோன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா x² + 2x - 3 எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு இங்கே 0 எனக்கு கிடைக்கல. அப்படின்னா நான் 0 கண்டுபிடிக்கிற வரைக்கும், அதாவது ரிமைண்டர் 0 வர்ற வரைக்கும் நான் லாங் டிவிஷன் மெத்தடை செஞ்சுக்கிட்டே தான் போகணும். இப்போ அடுத்து நான் லாங் டிவிஷன் மெத்தட் செய்கிறதுக்கு எதை வந்து டிவைசர் அண்ட் டிவிடெண்டாக எழுதணும்னு பார்த்தோம்னா இங்கே டிவைசராக இருக்கிறத நான் இங்கே டிவிடெண்டாக எழுதிடுறேன். அப்படின்னா x³ + x² - 5x + 3. இங்கே எனக்கு ரிமைண்டராக கிடச்சிருக்கிறத நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம்னா டிவைசராக எழுதிக்கிறேன். அப்படின்னா x² + 2x - 3. இப்போ இந்த இடத்துல எனக்கு x³ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இங்கே எனக்கு x² ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்படின்னா x³ வேணுங்கிறப்ப ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணோம். அப்படின்னா மல்டிப்ளை பண்ணேன்னா x³. அடுத்து 2x × xங்கிறப்ப 2x², -3 × xங்கிறப்ப -3x. இப்போ நான் இதை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ், இது மைனஸ். அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிரும். அப்படின்னா x² - 2x² வேல்யூ -x² கிடச்சிருக்கும். இதோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோம்னா -2x. இப்போ இந்த +3 நான் இங்கே கீழே கொண்டு வந்துடுறேன். அப்படிங்கிறப்ப எனக்கு இங்கே x² இருக்குது, இங்கேயும் x² இருக்குது. எது எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா மைனஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதனால் ஒரு -1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா x² × -1 -x². அடுத்து 2x × -1 -2x. அடுத்து -3 × -1 எனக்கு +3 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் அதை மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா இது மைனஸ், இது ப்ளஸ்,
இது ப்ளஸ் ஆயிடும். அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல், இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல் ஆகி எனக்கு 0 தான் எனக்கு ரிமைண்டராக கிடச்சிருக்கு. நான் ஜிசிடி கண்டுபிடிக்கணுங்கிறப்ப 0 ரிமைண்டர் வர்ற வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இங்கே எனக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிச்சு. அப்படின்னா இங்கே ஜிசிடியோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே டிவைசராக என்னவாக இருக்கோ அதான் எனக்கு ஜிசிடியாக இருக்கும். இங்கே டிவைசர் என்னன்னு பார்த்தோம்னா x² + 2x - 3. அப்படின்னா ஜிசிடியோட வேல்யூ எனக்கு x² + 2x - 3. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தோம்னா x⁴ - 1 அடுத்து x³ - 11x² + x - 11. இதில் எது ஹையஸ்ட் பவர் பார்த்தோம்னா x⁴ - 1 அதை நான் டிவைடண்ட்டாக எழுதிக்கிறேன். அப்படின்னா x⁴ எனக்கு அடுத்து x³ வந்திருக்கணும், ஆனால் எனக்கு வரலங்கிறப்ப அதை 0x³ எழுதிக்கிறேன். x² வந்திருக்கணும், அது வரல, அதனால் 0x². x வந்திருக்கணும், அது வரலங்கிறதுனால 0x. அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ -1 இருக்குது, அதை எழுதிட்டேன். இப்போ அடுத்து இந்த டேர்மை வந்து நான் டிவைசராக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா x³ - 11x² + x - 11. அப்படின்னா எனக்கு இங்கே x⁴ இருக்குது, எனக்கு இங்கே x³ இருக்குது. எதால் மல்டிப்ளை பண்ணால் x⁴ வரும்னு பார்த்தோம்னா எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படின்னா x³ × xங்கிறப்ப x⁴. அடுத்து 11x² × xங்கிறப்ப -11x³. அடுத்து x × xங்கிறப்ப x² கிடச்சிருக்கும். அடுத்து -11 × xங்கிறப்ப -11xன்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் இது எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ். அப்படின்னா இது ரெண்டும் எனக்கு கேன்சல் அவுட். அப்படின்னா எனக்கு 11x³. அடுத்து வந்து பார்த்தோம்னா -x². அடுத்தது +11x. அடுத்து இதை நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -1 எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே எனக்கு x³ இருக்குது, இங்கேயும் x³ இருக்குது. எது எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தோம்னா 11 எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதனால் ஒரு ப்ளஸ் லெவலால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா x³ × 11ங்கிறப்ப 11x³. அடுத்து -11x² × 11ங்கிறப்ப எனக்கு -121x² எனக்கு கிடச்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா x × 11ங்கிறப்ப 11x வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து -11 × +11ங்கிறப்ப எனக்கு -121 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இதை நான் மைனஸ் பண்ணேன்னா இது எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ். அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல், இதுவும் எனக்கு கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா எனக்கு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன். அதாவது -x², அடுத்து +121x². அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா 120x² கிடச்சிருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல எனக்கு +120 கிடச்சிருக்கும் = 0. இப்போ இந்த இடத்துல எனக்கு =0 நான் ஏன் கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு பார்த்தோம்னா எனக்கு ரிமைண்டர் 0 வந்திருக்கணும், ஆனால் வரல, அதனால் =0 எழுதிக்கிறேன். அப்படிங்கிறப்ப பார்த்தோம்னா இதில் ரெண்டுலேயுமே எனக்கு 120 காமனாக இருக்குது, அதனால் ஒரு 120 காமனாக எடுத்துடுறேன். அப்படின்னா x² + 1 ≠ 0. இப்போ இந்த இடத்துல x² + 1 இருக்குது, ஆனால் எனக்கு x²க்கு அப்புறம் xங்கிற டேர்ம் வந்திருக்கணும், அதனால் அது x² + 0x + 1 நான் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஜிசிடி 0 வரணுங்கிறப்ப லாங் டிவிஷன் எனக்கு 0 வர்ற வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ இந்த இடத்துல நான் டிவைசராக யூஸ் பண்ணேன்னா நான் இங்கே டிவைடண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் x³ - 11x² + x - 11. அடுத்து இங்கே ரிமைண்டராக கண்டுபிடிச்சதை நான் டிவைசராக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா x² + 0x + 1. அப்படின்னா எனக்கு இங்கே x³ இருக்குது, இங்கே x² ப்ரெசென்ட்டாக இருக்குது. எதால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு x³ வரும் பார்த்தோம்னா எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படின்னா x² × xங்கிறப்ப x³. அடுத்து 0x × xங்கிறப்ப திருப்பி 0x தான், எனக்கு 0x² கிடச்சிருக்கும். அடுத்து 1 × xங்கிறப்ப எனக்கு x வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் அதை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் இங்கே மைனஸ் வந்துடும், இங்கேயும் மைனஸ், இங்கே மைனஸ். இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிடும். இந்த இடத்துல -11x², இது ரெண்டும் எனக்கு கேன்சல் ஆகிடும். மீதி எனக்கு ஒரு லெவல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு மேலே நான் லாங் டிவிஷன் மெத்தட் வந்து பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா பண்ண முடியாது. இந்த செட்டுக்கு என்னால் பண்ண முடியாது. அடுத்து ஒரு லாங் டிவிஷன் மெத்தட் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா எனக்கு ரிமைண்டர் 0 வரல, நான் ≠ 0. இல்லை நான் எதை காமனாக எடுக்கலான்னு பார்த்தோம்னா மைனஸ் லெவலில் வந்து நான் காமனாக எடுத்துக்கலாம். மைனஸ் லெவலில் காமனாக எடுத்துட்டேன்னா x² + 1 வந்து கிடச்சிருக்கும், = 0. அப்படின்னா அடுத்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா x² + 1 வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். திருப்பி ஒரு லாங் டிவிஷன் மெத்தட் பண்ண போகிறேன். இந்த லாங் டிவிஷன் மெத்தடில் நான் எனக்கு இங்கே ரிமைண்டராக கண்டுபிடிச்சிருக்க ஒரு டேர்மை நான் என்னவா எழுதிக்கிறேன்னு பார்த்தோம்னா டிவைசராக எழுதிக்கிறேன். அப்படின்னா x² + 1. அடுத்து இந்த இடத்துலையும் எனக்கு x² + 0x + 1 இருக்குது. 0x கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதனால் x²
ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதிக்கிறேன். அப்படின்னா இங்கேயே எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எதால் மல்டிப்ளை பண்ணால் திருப்பி எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குன்னு பார்த்தோம்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப கிடைக்கும். அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒன்றுங்கிறப்ப எக்ஸ் ஸ்கொயர், 1 இன்ட்டு ஒன்றுங்கிறப்ப 1ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதை நான் மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா மைனஸ் மைனஸ், அப்படின்னா எனக்கு இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல். அப்படின்னா எது டிவைசராக இருக்கிறப்ப எனக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து டிவைசராக இருக்கிறப்ப தான் கிடச்சிருக்கு. அப்படின்னா ஜிசிடியோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். இப்போ தேர்ட் சப்டிவிஷனில் ஒரு 2 செட் ஆஃப் பாலினாமியல் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து நம்மளால் காமனாக எடுக்க முடிகிற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பாலினாமியல் எழுதிக்கிறேன். 3x⁴ ப்ளஸ் 6x³ மைனஸ் 12x² மைனஸ் 24x. இதில் வந்து எதை காமனாக எடுக்கலாம்னு பார்த்தோம்னா 3 காமனாக எடுக்கலாம். 3 காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு x⁴ ப்ளஸ் 2x³ மைனஸ் 4x² மைனஸ் 8xன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இதான் வந்து பார்த்தோம்னா இந்த பாலினாமியல்லேருந்து நான் 3 காமனாக எடுத்திருக்கேன். அடுத்து இந்த பாலினாமியல்லேருந்து எதை காமனாக எடுக்கலாம்னு பார்த்தோம்னா 2 காமனாக எடுக்கலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பாலினாமியல் எழுதிக்கிறேன். 4x⁴ ப்ளஸ் 14x³ ப்ளஸ் 8x² மைனஸ் 8x. இதுலேருந்து ஒரு 2 காமனாக எடுத்தேன்னா x⁴ ப்ளஸ் 7x³ ப்ளஸ் 4x² மைனஸ் 4xன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம ப்ராக்கெட்டில் எடுத்த இந்த டேர்ம்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும். இதுக்கு வெளியில் இருக்கிற டேர்ம்ஸுக்கு நம்ம ஜிசிடி வந்து பார்க்கணும். அதாவது 3, 2. இதுக்கு வந்து ஹச்சிசிஎஃப் பார்த்தோம்னாலே எனக்கு 1 தான் வந்து எனக்கு ஹச்சிசிஎஃபாக இருக்குது. ஏன்னா ரெண்டுமே ஒரே டேபிளில் வராது. அப்படிங்கிறப்போ 1 தான் எனக்கு ஹச்சிசிஎஃபாக இருக்கும். அதனால் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற இந்த டேர்மை கன்சிடர் பண்ணணுங்கிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற டேர்மை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். இங்கே 2x⁴ வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே 4 இருக்குது. அப்படின்னா 2 காமன் எடுத்துட்டோம், கரெக்டு தான். அப்படிங்கிறப்ப இப்போ எதை நம்ம உள்ளே எழுதணும், எதை வந்து வெளியில் எழுதணுங்கிற டவுட் வந்து நம்மளுக்கு இருக்கும். இதில் வந்து கோஎஃபிஷியன்ட் எதுக்கு ஹையஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2x⁴ தான் கோஎஃபிஷியன்ட் ஹையஸ்ட்டாக இருக்குது. அப்படின்னா அதை தான் உள்ளே எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். 2x⁴ ப்ளஸ் 7x³ ப்ளஸ் 4x² மைனஸ் 4x. இப்போ இந்த டேர்ம் எழுதிக்கிறேன். x⁴ ப்ளஸ் 2x³ மைனஸ் 4x² மைனஸ் 8x. இப்போ இங்கேயும் x⁴ இருக்குது, இங்கேயும் x⁴ இருக்குது. எதால் மல்டிப்ளை பண்ணால் இதை டேலி பண்ணலான்னு பார்த்தோம்னா ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படின்னா 2 × x⁴ 2x⁴. அடுத்து 2 × 2 4 x³ அப்படி எழுதிட்டேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா -4 × 2ங்கிறப்ப -8 வந்து கிடச்சிருக்கும். x² மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து -8 × 2 -16 ஒரு x வந்து இருக்குது. அப்படின்னா இதை மைனஸ் பண்ணனா இது ப்ளஸ் ஆயிரும், இதுவும் ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ், இதுவும் மைனஸ். அப்படின்னா இது எனக்கு கேன்சல் அவுட் ஆயிரும். இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணனா எனக்கு 3x³ வந்து கிடைக்கும். இதை வந்து ஆட் பண்ணனா எனக்கு 12x². அடுத்து இதை ஆட் பண்ணனா 20x வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தோம்னா 16x மைனஸ் 4x. அப்படிங்கிறப்ப இதை மைனஸ் பண்ணோம்னா எனக்கு 12 தான் வந்து கிடச்சிருக்கும். அப்படிங்கிறப்ப இதை பார்த்தோம்னா எனக்கு எல்லாமே 3 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். அதோட எனக்கு ரிமைண்டர் 0 வந்திருக்குன்னு, ஆனால் 0 வரல. அதனால் நாட் ஈக்குவல் டு 0 எழுதிக்கிறேன். இது 3 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸுங்கிறனா ஒரு 3 காமன் எடுத்துட்டேன்னா x³ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 4ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும், விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்படின்னா நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா x³ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 4 மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இன்னொரு லாங் டிவிஷன் மெத்தட் கண்டுபிடிச்சி அதில் 0 வருதாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த லாங் டிவிஷன் மெத்தடில் x³ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 4 நான் டிவைசராக யூஸ் பண்ணுறேன். x³ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 4. அடுத்து டிவைடண்ட்டாக எதை யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா இங்கே டிவைசராக யூஸ் பண்ணிட்டோம். அதாவது x⁴ ப்ளஸ் 2x³ மைனஸ் 4x² மைனஸ் 8x. அப்படின்னா x³ ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் தான் x⁴ வந்து கிடச்சிருக்கும். அடுத்து 4x² × xங்கிறப்ப எனக்கு 4x³ வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா 4 × xங்கிறப்ப 4x வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு x இருக்குது, அந்த எக்ஸை நான் எழுத மறந்துட்டேன். அப்படின்னா இங்கேயும் x வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா 4x × xங்கிறப்ப 4x². அப்படிங்கிறப்ப நான் இதை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். அப்படின்னா x⁴ கேன்சல். அடுத்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்ப -2x³ வந்து கிடச்சிருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணனா -8x². அடுத்து இதை எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணனா -8xன்னு கிடச்சிருக்கும். அப்படிங்கிறப்ப எனக்கு இங்கே x³ இருக்குது, இங்கே x³ இருக்குது. எதால் மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்தோம்னா -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படின்னா x³ × -2 -2x³. அடுத்து 4 × 2 8 மைனஸ் இருக்கனால -8x². அடுத்து 4 × 2 8 மைனஸ் இருக்கனால -8. அடுத்து ஒரு x வந்து இருக்குது, அதை எழுதியாச்சு.
இப்போ நான் அதை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் இது ப்ளஸ்ஸாக மாறிடும், இதுவும் ப்ளஸ்ஸாக மாறிடும், இதுவும் ப்ளஸ்ஸாக மாறி அப்படின்னா எல்லாமே எனக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகி எனக்கு 0 வந்து ரிமைண்டர் கிடச்சிச்சு. எப்போ 0 வந்து எனக்கு ரிமைண்டர் கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தோம்னா x³ + 4x² + 4x வந்து டிவைசராக இருக்கிறப்ப தான் கிடச்சிருக்கு. அப்படின்னா ஜிசிடியோட வேல்யூ x³ + 4x² + 4xஆக தான் இருந்திருக்கணும். இதுலேருந்து நான் ஒரு 4 ஒரு எக்ஸை வந்து காமனாக எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். எக்ஸை காமனாக எடுத்தேன்னா x² + 4x + 4 எனக்கு கிடச்சிது. இப்படி எழுதுனா கரெக்டு தான், இப்படி எழுதுனா கரெக்டு தான், நம்ம இஷ்டம் தான். அடுத்து 4th சப்டிவிஷன். 4th சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 பாலினாமியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே ஏதாச்சும் ஒரு நம்பர் காமனாக எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால நான் ஃபஸ்ட்டு பாலினாமியல் எழுதிக்கிறேன். 3x³ + 3x² + 3x + 3. இதுலேருந்து நான் எதை காமனாக எடுக்கலாம்னு பார்த்தோம்னா 3 காமனாக எடுக்கலாம். 3 காமனாக எடுத்தேன்னா x³ + x² + x + 1 எனக்கு கிடச்சிருக்கும். அடுத்த பாலினாமியல் என்னென்னு பார்த்தோம்னா 6x³ + 12x² + 6x + 12. இதுலேருந்து எதை காமனாக எடுக்கலாம்னு பார்த்தோம்னா 6 காமனாக எடுக்கலாம். அப்படின்னா x³ + 2x² + x + 2 எனக்கு கிடச்சிருக்கு. இதான் எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய 2 பாலினாமியல்ஸ். இப்போ நம்ம வெளியில் எடுத்து இந்த நம்பருக்கு நான் ஃபஸ்ட்டு HCF, அதாவது HCF GCD ரெண்டுமே ஒன்று தான். நான் ஃபஸ்ட்டு HCF கண்டுபிடிக்கும். அப்படின்னா 3,6 அப்படின்னா ரெண்டுமே ஒரே டேபிள் வரும். இதெல்லாம் பார்த்தோம்னா 3 டேபிள். அப்படின்னா 3 1s இது 3 2s. நம்ம எனக்கு HCF என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா 3 தான் எனக்கு HCFாக இருக்கும். அப்படின்னா GCD of 3,6 வந்து பார்த்தோம்னா 3 தான் எனக்கு கிடச்சிருந்துருக்கும். இப்போ இதை ஃபைனலாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ரெண்டுக்குமே நான் வந்து ஜிசிடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டேர்மோட கோஎஃபிஷியண்ட்டும் ஃபஸ்ட்டு டேர்மும் ஈக்குவலாக தான் இருக்குது. செகண்ட் டேர்ம் வந்து பார்த்தோம்னா இதான் எனக்கு ஹையஸ்ட் 2x². அதனால இந்த டேர்மை தான் வந்து நான் டிவிடெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நான் டிவைசராக யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் சொன்னதை அதை லாங் டிவிஷன் மெத்தடில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு x³ இருக்குது, இங்கே x³ தான் இருக்குது. எதால் மல்டிப்ளை பண்ணால் திருப்பி அதே கிடைக்கும் பார்த்தோம்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். நான் x³ × x³ × 1 வந்து x³ வந்து கிடச்சிருக்கும். அடுத்து x² × 1 வந்து x². அடுத்து x × 1ங்கிறப்ப x. அடுத்து 1 × 1ங்கிறப்ப எனக்கு 1 வந்து கிடச்சிருக்கும். அப்படிங்கிறப்ப இதை மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா இது மைனஸ், இதுவும் மைனஸ், அடுத்து இது மைனஸ், இதுவும் மைனஸ். அப்படின்னா இது ரெண்டு கேன்சல். இதை மைனஸ் பண்ண x², இதுவும் எனக்கு கேன்சல் அவுட் ஆகிடும். மீதி எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 2ல் 1 போச்சுன்னா எனக்கு 1 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா x² + 1 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு ரிமைண்டர் வந்து 0 வந்திருக்கணும். ஆனால் இங்கே வராதனால இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப நான் இதை டிவைசராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இதை டிவைசராகவும் அடுத்த வர லாங் டிவிஷனில் இதை டிவைசராகவும் இதை டிவிடெண்ட்டாகவும் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்படின்னா x² + 1 நான் வெளியில் எடுக்கிறேன். ஆனால் எனக்கு x² அடுத்து ஒரு எக்ஸ் டேர்ம் வந்திருக்குன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு 1 வந்து கிடச்சிருக்கேன். அதனால் இது 0x + 1ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து இங்கே டிவைசராக யூஸ் பண்ணதை நான் இங்கே டிவிடெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா x³ + x² + x + 1 எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா x²ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் x³ கிடைக்கும் பார்த்தோம்னா எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா x² × xங்கிறப்ப x³. அடுத்து 0x × xங்கிறப்ப 0x². அடுத்து 1 × xங்கிறப்ப எனக்கு x வந்து கிடச்சிருக்கும். இப்போ நான் எதை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ். அப்படின்னா x³ எனக்கு கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு x² வந்து இருக்குது. அடுத்து இதுவும் எனக்கு கேன்சல் ஆகிடும். மீதி எனக்கு ஒரு +1 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இங்கேயும் எனக்கு ஒரு 0x வந்து இல்லை. அதாவது x²க்கு அப்புறம் 0x தான் வந்திருக்குன்னா அது இல்லாதனால இது ஒரு 0xன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து தான் எனக்கு ஒரு +1 கீழே கொண்டு வந்திருக்கேன். அப்படிங்கிறப்ப எனக்கு இங்கேயும் இருக்கிற டேர்மும் இங்கே இருக்கிற டேர்மும் சேமாக தான் இருக்குது. அதனால் ஒரு +1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 1 × x². அடுத்து 0x × 1 0x. அடுத்து 1 × 1 1. அப்படின்னா இதை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ண இது நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். அப்படின்னா எனக்கு எல்லாமே கேன்சல் ஆகி எனக்கு ஃபைனலாக 0 தான் ரிமைண்டராக கிடச்சிருக்கு. 0 எப்போ ரிமைண்டர் கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா x² + 1 வந்து எனக்கு டிவைசராக இருக்கப்போ தான் கிடச்சிருக்கு. அப்படின்னா ஜிசிடியோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா x² + 1. இதான் ஜிசிடியோட வேல்யூவாக பார்த்தோம்னா கிடையாது. இன்னும் ஜிசிடியோட வேல்யூ முடியலை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு காமனாக எடுத்த நம்பருக்கு ஜிசிடி வந்து பார்த்துருப்போம். 3,6 ரெண்டுமே காமனாக எடுத்த நம்பர். அதுக்கு ஜிசிடி பார்க்குறப்ப எனக்கு 3 வந்து கிடச்சிருக்கும். அந்த 3யையும் நம்ம எக்ஸ்ட்ராவாக மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். நான் 3 × x² + 1 தான் எனக்கு ஜிசிடியாக கிடச்சிருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. தேங்க்யூ.